ஷமாயிலு திர்மிதியில் கிட்டத்தட்ட திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கிட்டத்தட்ட 415 ஹதீதுகளை கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 56 பாடங்களை இந்த ஹதீது கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். புகாரி இமாம் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் புகாரி இமாம் சொல்லுவாங்க, நான் திருமிதியை போல ஒரு பேணுதலான அறிவுள்ள ஒருத்தரை நான் சந்தித்ததே இல்லை. என் மாணவர்களில் மிகச்சிறந்த மாணவர் திருமிதியான் சொல்லுவாங்க. சில கட்டத்தில் சொல்லுவாங்க, புகாரி இமாம் சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், ஒரு உஸ்தாத் மாணவரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? திருமிதியே, நீங்க எங்கள்கிட்ட பாடத்தை படிக்க வந்தீங்க, நீங்க என்ன மாணவர், நான் உங்களுக்கு உஸ்தாத். ஆனால் என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்ததை விட உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்தி நாம் உயிரை விட அன்பு வைக்கும் உலகத்துக்கு ஒரு நேர்வழிகாட்டியாக வந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயரும் அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, ஹுலஃபாக்களே, இஹ்வான்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்மை இது போன்ற மஜ்லிஸுகளில் ஒன்று சேர்ப்பது போல நாளை மறுமை நாளில் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒன்றாக ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, நாம் வளமையாக இந்த ஷமாயிலு திர்மிதி ஹதீஸு கிரந்த விளக்கத்தின் மூலமாக முதலாவது நாள் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய மகத்துவங்களையும், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நாம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக வரக்கூடிய பாக்கியங்களையும் நாம் நேற்றைய நாளிலே படித்தோம். நம்முடைய உம்மு ஜவாயாவுடைய இந்த வளமையிலே 124வது வருடமாக நடைபெற்று வரும் இந்த ஷமாயிலு திர்மிதியில் நாம் 2வது நாளாக இந்த கிதாபை கோர்வை செய்த அபு ஈசா முஹம்மது இப்னு ஈசா இப்னு சௌரத் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் குறித்து வளமையாக அவர்கள் யார் என்பது சம்பந்தமாகவும் அவர்களுடைய மகத்துவங்கள் குறித்து பேசுவதும் நம்முடைய வளமையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அபு ஈசா முஹம்மது இப்னு ஈசா இப்னு சௌரத் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் குறித்து இன்றைய நாளிலே நாம் சில விடயங்களை கட்டாயமாக அறிந்து தெரிந்து வைத்திருப்பது அவசியமானது. பொதுவாகவே நாம் இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், உலக வரலாற்றிலே நீங்கள் பார்க்கும்போது இஸ்லாமியர்களில் நிறைய அறிஞர்கள் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா அறிஞர்களும் உலகத்தில் அடையாளம் காணப்பட்டார்களா, அவர்களுடைய புகழ்கள் உலகத்தில் பேசப்பட்டதா என்று பார்க்கும்போது உலகத்தில் எல்லா அறிஞர்களும் உலகத்தில் புகழ் பாராட்டப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டு உலகத்தில் அவர்களுடைய பேர் நிலைக்கும் அளவுக்கு எல்லா அறிஞர்களும் காணப்படவில்லை. நீங்கள் சில கிதாபுகளை எடுத்து பார்க்கும்போது சீர் அலாமின் நுபலா,
ஹில்யத்துல் அவுலியா போன்ற சில முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றின் அறிஞர்கள் குறித்து பேசக்கூடிய நிறைய கிதாபுகள் இருக்கிறது. அந்த கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சில அறிஞர்களுடைய பேர்கள் மட்டும்தான் தெரிகிறதை தவிர அவர்கள் சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் நான் அறிந்தவரை, நான் தெரிந்தவரை, நான் படித்தவரை உலமாக்களிடத்தில் பேசும்போதும் அந்த உலமாக்களுடைய நாவுகளிலிருந்தும் வந்த செய்திகளில் ஒன்றுதான், யாரெல்லாம் உலகத்தில் அறிஞர்களாக வாழ்ந்து அந்த அறிஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்த, அவர்கள் குறித்து அவர்களுடைய மகத்துவங்களை எழுதிய அல்லது அவர்களுடைய புகழ்களை பாடல்களாக கசீதாக்களாக இயற்றிய அறிஞர்கள் உலகத்தில் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஈஜிப்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈஜிப்ட்ல நீங்க கைரோவிலேயோ அல்லது அந்த முழு நாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அறிஞர்கள், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள், தஃப்சீருடைய அறிஞர்கள் என்று ஏராளமான எக்கச்சக்கமான அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் பூசீரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் குறித்து உலகத்தில் புகழப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஈஜிப்திலே இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் உலகறிந்த ஒரு பெரிய அறிஞராக, ஒரு பெரிய ஒரு குதுபாக அவர்கள் காணப்பட்டார்கள். நாம் இமாம்கள் என்ற ரீதியிலே பார்க்கும்போது இமாம் பூசீரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் இந்த வரலாற்றிலே உலகமெல்லாம் பேசப்படுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? கஸீதத்துல் புர்தா என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பேசியதினால் இன்று வரை பூசீரி இமாம் உலகத்தில் புகழப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது சஹாபிகளிலேயாக இருந்தாலும் சஹாபிகளில் யாரெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தார்களோ, அவர்களை புகழ்ந்து பைத்துகளை படித்தார்களோ, அவர்கள் இன்று வரை சஹாபிகளிலாக இருந்தாலும் அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகிறார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி இன்று வரை புகழப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய பேரே ஷாயிரு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பைத்து படித்த ஒரு சஹாபி என்பதனால் அவர் இன்று வரை புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்படி நீங்கள் பார்க்கும்போது உலகத்தில் யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தால் அவர்கள் உலகத்தில் புகழப்படுவார்கள். யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழ்ந்தால், அசிங்கப்படுத்தினால், அவரும் அசிங்கமாக கேவலமாக உலகத்தில் பேசப்படுவார். நாம் உலகத்தில் படித்த மிக முக்கியமான உண்மைகளில் ஒன்றுதான் அந்த உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தில் நாம் புகழ்ந்தால், உலகத்தில் நீங்க யாருக்கிட்ட புகழ தேடி போக தேவையில்லை. உங்களை நாடி நீங்கள் எதிர்பார்க்காத புகழெல்லாம் உங்களை நாடி நிச்சயமாக வரும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் பேசப்படுகிறதோ அந்தந்த மனிதர்கள் பாராட்டப்பட்டது போல அந்தந்த இடங்களும் பாராட்டப்படும். இந்த உம்மு ஜவாயா என்று வெளியில நீங்க எந்த இடத்துல போய் பேசினாலும், இலங்கையில் மாத்திரமில்லாது இலங்கை அல்லாத வெளிநாடுகளில் நீங்கள் போய் தமிழ் பேசும் மக்களிடத்தில் உம்மு ஜவாயா என்றால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஷமாயிலு திர்மிதி நடக்கிற இடமான்னு கேட்பான். ஷமாயிலு திர்மிதி வாசிக்கப்படக்கூடிய இடமான்னு கேட்பான். என்ன காரணம்? இங்கே 124 வருடமாக ஷமாயிலு திர்மிதி வாசிக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் 12 நாட்கள் தொடர்ந்து வாசிக்கப்படுகிறது. அதனால் நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பேசுகிறோம். அல்லாஹ் இந்த உம்மு ஜவாயாவுடைய பேரையும் உலகத்தில் நாடறிய உலகறிய அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைக்கிறான். இதுதான் நாம் கண்ட உண்மை. சரி, திருமிதி இமாம பேசிட்டு வந்து இதற்கு இதை நீங்க சொல்றீங்க என்று பார்க்கும்போது ஹதீஸ்களை வல்லுநர்களிலே
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இருக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இருக்கிறார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா என்று ஹதீஸ் கலையில் அறிஞர்களில் கடலே இருக்கிறார்கள், ஒரு பெருங்கூட்டமே இருக்கிறார்கள். ஆனால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களை உலகமே இன்று பாராட்டுகிறது, உலகமே புகழ்ந்து பேசுகிறது. என்ன காரணம் தெரியுமா? இந்த இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஜாமிஉ திர்மிதி என்ற ஒரு ஹதீஸ் கிதாபை எழுதினார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை அந்த கிதாபிலே கொண்டு வந்தார்கள். ஜாமிஉ திர்மிதி அவ்வளவு முக்கியமான கிதாபு. இருந்தாலும் ஜாமிஉ திர்மிதியை வைத்து திர்மிதி இமாம் புகழப்படுவதை விட ஷமாயிலு திர்மிதியை வைத்துத்தான் திர்மிதி இமாம் இந்த உலகத்தில் புகழப்படுகிறார்கள். நான் மிகைப்பாக சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வரலாற்றில் கண்ட உண்மை. ஒரு அரபி ஒரு அறிஞரை நான் சந்தித்தேன். அவருக்கு நான் உம்மு ஸவாயாவில் இருக்கிறதும் தெரியாது, இங்கே ஷமாயிலு திர்மிதி நடப்பதும் தெரியாது. என்னை அணுகி நான் அவருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் போது, அவர் ஒரு பெரிய அறிஞர், உலகத்தில் மிக பிரபல்யமான மனிதர், சலாம் சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நீங்கள் இருக்கும் இடங்களில் ரசூலுல்லாஹை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம், துஆ செய்யுங்கள் என்று சொன்னதும் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷமாயிலுல் முஹம்மதியாவை வாசியுங்கள் என்றார். வேறொன்னும் சொல்லல. ஷமாயிலு திர்மிதியை வாசியுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பும் மரியாதையும் உங்கள் மீது தன்னாக வரும் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் பரிபூரண முஃமினாக மாறுவான். பரிபூரண முஃமினே சுவனத்தை அடைந்து கொள்வான். அப்ப ஒரு இடத்தில ஷமாயிலு திர்மிதி வாசிக்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் சொல்லப்படுகிறது என்றால் அந்த இடத்துக்கே அல்லாஹு தஆலா சிறப்பை கொடுக்கிறான். துனியாவிலே இந்த கண்ணியம் என்றால் ஆகிராவுல பார்க்கவா வேணும்? அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த கண்ணியங்களையும் உயர்வுகளையும் கொடுப்பான். சரி, நாம வாசிக்கக்கூடிய இந்த ஷமாயிலு திர்மிதியை எழுதிய அபு ஈசா முஹம்மது இப்னு ஈசா இப்னு சௌரத் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஹிஜ்ரி 209 பிறந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 267 அவர்கள் வஃபாத்தானார்கள். கிட்டத்தட்ட 58 வருடம் உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பல்கி என்ற ஊரிலே இவர்கள் பிறந்தார்கள். அதாவது அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால், அதாவது மதீனத்துர் ரிஜால், அறிஞர்கள் வாழும் ஒரு பட்டினம் என்று பாராட்டப்பட்ட ஊரில் தான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். திர்மிதி இமாம் சிறு வயதிலே இருந்து ஒரு நல்ல ஞாபக சக்தி உள்ள, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மிக அன்புள்ள, மட்டுமல்லாது அறிஞர்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு அறிஞராக இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் காணப்பட்டார்கள். அறிவை தேடி தன்னுடைய அறிவுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய உஸ்தாதுமார்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 40 உஸ்தாதுமார்கள் காணப்படுகிறார்கள். அவ்வளவு பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள். அந்த உஸ்தாதுமார்கள் இடத்துல அறிவை படித்து ஹதீஸை தேடி ஃபிக்ஹை அறிந்து நிறைய விடயங்களை படிக்கிறார்கள். விசேஷமாக இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய உஸ்தாதுமார்களில் மிக விசேஷமான உஸ்தாதுமார் யாரு தெரியுமா? திர்மிதி இமாமுடைய உஸ்தாதுமார்களே பெரியவர்கள் தான். யாரு தெரியுமா? இமாம் புகாரி இமாம், இமாம் முஸ்லிம் இமாம், அபூ தாவூத் இமாம், இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இது போன்ற பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள் தான் திர்மிதி இமாமுடைய உஸ்தாதுமார்கள். அவர்களிடத்தில கால் மடித்து திர்மிதி இமாம் ஹதீதை படித்திருக்கிறார்கள். ஹதீதுக்காக வேண்டி பல நாடுகள் பிரயாணம் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வரலாற்றில் பார்க்கிறோம், இவர்கள் ஹுராசான், ஈராக்கு, அதே போல ஹிஜாஸ், ஹிஜாஸ் என்றா இன்னைக்கு மக்கா மதீனா எல்லாம் இருக்கிறது ஹிஜாஸ் தான். இது போன்ற பல நாடுகளுக்கு ஹதீதுகளை இவர்கள் தேடி பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கும் போது இவருடைய விசேஷ தன்மைகளில் ஒன்றுதான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஞாபக சக்தியிலே
மிகவும் ஒரு உயர்ந்த மனிதராக திருமிதி இமாம் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஒரு தடவை திருமிதி இமாம் யாரை கண்டாலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பின்னாலே போவாங்களாம். போய் அவர்களிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீதுகள் ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்களாம். அவர்களிடத்துல அதாவது பேனாவும் மையும் நோட்புக்குகளும் இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீதுகளை எழுதி கொள்வார்களாம். சில சந்தர்ப்பங்களில் சில உஸ்தாதுமாரை காணும் போது அவர்களிடத்துல இது போன்ற பேனாக்கள், மை, கொப்பி, நோட்புக்குகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல அவர்களிடத்துல எத்தனை ஹதீதுகள் சொல்லப்பட்டாலும் அந்த ஹதீத அறிவிப்பாளர் வரிசையோட சொல்லும் போது திருமிதி இமாம் உடனே அதை மனப்பாடம் செய்து கொள்வார்களாம். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, ஒரு தடவை இவர்கள் ஒரு உஸ்தாதை சந்திக்கிறார். சந்தித்து அவரிடத்துல ஹதீத கேட்கிறாங்க. அந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர் வரிசை கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. நீண்ட ஹதீதுகள் அறிவிப்பாளர் வரிசையோ ரொம்ப பெருசாக இருக்கிறது. இப்ப திருமிதி இமாம்கிட்ட கேட்டாங்க, நான் ஹதீதை சொல்லவா என்று கேட்டாங்க. சொல்லுங்க. சொல்லும் போது அவங்க ஹதீத சொல்றாங்க. இவர் என்ன செய்யணும்? பேனாவை வச்சு மைய தொட்டு எழுதணும். திருமிதி இமாம் அந்த உஸ்தாது சொல்ல சொல்ல தாண்ட கையை எடுத்து சும்மா இப்படி எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்டவாகி கேட்டாங்க, நீங்க எதுல எழுதுறீங்க? உங்களோட கையில தான் பேனாவோ மையோ புத்தகமோ இல்லையே, எப்படி எழுதுகிறீர்கள் என்று கேட்கும் போது நான் இதை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். ஒரு மனுஷனுக்கு அப்படி சொல்ல சொல்ல கையால எழுதினதுனால மன்னம் வருமா? உஸ்தாது சொன்னார், நான் ஹதீதை சொல்லி முடிப்பேன், முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் நீங்க எழுதினது சரியா பிழையா என்று பார்ப்போம் என்றார்கள். சொல்ல சொல்ல அதை ஆகாயத்திலே வெறும் வெளியில ஒன்றுமில்லாத இடத்தில கையால எழுதுவது போல எழுதி கொண்டிருந்தார்கள். முடிவில் அந்த உஸ்தாது சொன்ன அத்தனை ஹதீதுகளையும் திருமிதி இமாம் கொஞ்சம் கூட மாறாமல் அழகான முறையில சொல்லி முடித்தார்கள். உடனே உஸ்தாது சொன்னார், இன்றைய நாளில் நான் சந்தித்த மனிதர் யாரு தெரியுமா? உஸ்தாது சொல்றாங்க, நான் சந்தித்த மனிதர் யாரு தெரியுமா? மனன சக்தியின் ஊற்றை நான் சந்தித்தேன் என்றார். ஹிஃபுல் இருக்கு, மனன சக்திய ஒரு மனிதராக அல்ல, ஒரு அருவி போல் ஒரு ஊற்றெடுக்கும் இடம் போல் கற்பனை செஞ்சு சொன்னாங்க. ஊற்றெடுக்கும் கருவி அல்லது ஊற்றெடுக்கும் இடம் இருக்கிறது, ஊத்து ஒரு 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 நீர்வீழ்ச்சி, அறிவின் ஒரு நீர்வீழ்ச்சியை நான் இன்று சந்தித்தேன் என்று உஸ்தாத் அவர்கள் திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்களை பாராட்டினார்கள். இந்த ஷமாயிலு திருமிதியில் கிட்டத்தட்ட திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கிட்டத்தட்ட 415 ஹதீதுகளை கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 56 பாடங்களை இந்த ஹதீது கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். புகாரி இமாம் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் புகாரி இமாம் சொல்லுவாங்க, நான் திருமிதியை போல ஒரு பேணுதலான அறிவுள்ள ஒருத்தரை நான் சந்தித்ததே இல்லை. என் மாணவர்களில் மிகச்சிறந்த மாணவர் திருமிதியான் சொல்லுவாங்க. சில கட்டத்தில் சொல்லுவாங்க, புகாரி இமாம் சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், ஒரு உஸ்தாத் மாணவரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? திருமிதியே, நீங்க எங்கள்கிட்ட பாடத்தை படிக்க வந்தீங்க, நீங்க என்ன மாணவர், நான் உங்களுக்கு உஸ்தாத். ஆனால் என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்ததை விட உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கிறேன். யாரு சொல்றாங்க? புகாரி இமாம் சொல்றாங்க. உலகம் பாராட்டும் அறிஞர் புகாரி இமாம் சொல்றாங்க, உங்களிடத்திலிருந்து நான் நிறைய விடயங்களை படித்திருக்கிறேன் என்று திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்களை பார்த்து புகாரி இமாம் சொல்றாங்க. மட்டுமல்லாது புகாரியுடைய ஹதீதுகளை எழுதும் போது திருமிதி இமாம் இடத்தில இருந்து எடுத்து சில ஹதீதுகளை புகாரி இமாம் அறிவிச்சிருக்கிறார். சாதாரணமாக இல்ல,
ஒரு உஸ்தாதிடத்துல மாணவர் இருக்கும் போது நாம சொல்லுவோம்ல, உஸ்தாதை தாண்டிய மாணவன் இருக்க முடியுமா என்று கேட்டா பெரும்பாலும் குறைவுதான் இல்லையா? உஸ்தாது பெரிய அறிவாளியாக இருப்பார். ஆனால் திருமிதி இமாம் யாரு தெரியுமா? புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் அவர்களிடத்துல மாணவராக இருந்தாலும் உஸ்தாதை தாண்டிய ஒரு பெரும் அறிவாளியாக திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் ஹதீஸை தேடி பல இடங்களுக்கு பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுல நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். சொல்ல போனால் சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஹதீதுகளை தேடி அவ்வளோ ஹதீதுக்காக வேண்டி தியாகம் பண்ணியவர்கள் அவர்கள் உலகத்தில ஒரு விடயத்தை நினைத்து பயந்தாங்க. அல்லாஹு தாலா என்னை உலகத்தில் பிறக்க வைத்து அவனுடைய கடமைகளை நான் சரியாக செஞ்சேனா இல்லையா என்பதில் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்றார்கள். ஆரம்பத்தில இவர்களுக்கு சில நோய்கள் இருந்திருக்கிறது. அந்த நோய்களை அல்லாஹு தாலா லேசாக்கினான். அவங்களோட நோய்கள் குணமாகிவிட்டது. ஆனால் இவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த அளவுக்கு வரும்போது இவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜாமிஉ திர்மிதி, ஷமாயிலுல் முஹம்மதியா போன்ற கிதாபுகளை எல்லாம் எழுதிய திருமிதி இமாம் என்ன செஞ்சாங்க? அழ ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தில, அல்லாஹுவின் மீதுள்ள பயத்தில, அல்லாஹுடைய மன்னிப்பை நாடியவர்களாக அழுது 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 கண் பார்வையை இழந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய கண்ணை துறந்தா அந்த கண்ணில கருப்பு இருக்காதாம், அவ்வளோ வெள்ளையாத்தான் இருக்குமாம். கண் பார்வையை இழந்த காரணம் என்ன என்று தேடி பார்த்தால் சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு நோய்கள் ஒன்றுமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, நோய் கூடி இந்த காலத்துல சொல்லுவாங்க சுகர் ஏற்பட்டு அதனால கண் பார்வை போச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. திருமிதி இமாமுக்கு எந்த நோயாலும் கண் போகல. அவர்களுடைய கண் பார்வை இழந்த காரணம் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுததுதான் காரணமாம். சொல்லுவாங்கல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சு அழுது 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 கண் பார்வை மறைந்தது என்று நாம படிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அழுததினால் நான் தான் பார்க்கிறது. இந்த செய்தியை திருமிதி இமாம்கிட்ட மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அவர்கள் அழுததினால் அவர்களுடைய கண் பார்வையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்படி ஹதீதுக்காக வேண்டி ஒரு பெரும் தியாகம் செய்தவர்கள் தான் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் என்று வரலாற்றிலே நாம் காண்கிறோம். நல்லா விளங்கிக்கோங்க, நாம உலகத்தில பார்க்கக்கூடிய இந்த ஹதீதுகள் இருக்கிறது, இது சாதாரணமாக எங்கள்கிட்ட வந்து சேரல. இந்த ஹதீதுக்காக வேண்டி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு உம்மு ஸவாயாவுல ஷமாயிலு திருமிதி வாசிக்கப்படுகிறது. எதை எடுத்து வாசிக்கிறீங்க? எதை எடுத்து வாசிக்கிறீங்க? கிதாப் இருக்கு, அதை எடுத்து வாசிக்கிறோம். இந்த கிதாபை சஹீஹான கிரந்தம் என்று நாங்க சொல்றோமே, இதை சஹீஹாக்க அறிஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். புகாரி இமாம் இருக்கிறாங்கல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீதுகளுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். புகாரி இமாம் ஹதீதை தேடுவாங்களாம். ஹதீதை தேடி அந்த ஹதீதுகளை எல்லாம் அவர்கள் எழுதுவார்களாம். எழுதுறது மாத்திரமல்லாது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்னு கதீர் இமாம் சொல்றாங்க, ஒரு நாள் புகாரி இமாம் ஹதீதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தேடி அந்த ஹதீதுக்காக வேண்டி பல பிரயாணங்கள் மேற்கொண்டு அந்த ஹதீதுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து எழுதிட்டு தூங்கினாங்களாம். தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே அவங்கள்ட்ட ஒரு விளக்கு இருக்குமாம், அந்த விளக்க அணைச்சி போட்டு தூங்கினாங்களாம். தூங்கி கொஞ்சம் தூரம் தூங்கும் போது அவங்களுக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு விளக்கம் ஞாபகம் வருகிறது. அவங்களோட உள்ளத்துல ஒரு விளக்கம் ஞாபகம் வருகிறது. உடனே எழும்பி விளக்க பத்து வச்சு அந்த விளக்கத்தை எழுதுறான். எழுதிட்டு திரும்ப தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும் போது திரும்ப ஒரு விளக்கம் ஞாபகம் வருகிறது. திரும்ப எழும்புறாங்க. எழும்பி விளக்க பத்து வைக்கிறாங்க. பத்து வச்சு திரும்ப எழுதுறாங்க. ஒரு நாள் மாத்திரம்
புகாரி இமாம் 20 தடவைகள் எழும்பி அந்த ஹதீதுடைய விளக்கத்தை எழுதுவாங்களாம். யாரு? புகாரி இமாம். நீங்க நினைக்கலாம் இந்த ஹதீதுகள் எல்லாம் சும்மா எங்கள்கிட்ட கிடைச்சதுண்டு. அதற்காக வேண்டிப்பட்ட தியாகங்கள் சாதாரண தியாகங்கள் அல்ல. ஹதீதுகளை வல்லுநர்கள் இந்த ஹதீதுகளை எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இன்னைக்கு ஹிஜ்ரி எத்தினங்க 1400 தாண்டியாச்சு. 1400 தாண்டியதன் பின்னாலும் எங்கள்கிட்ட இன்றைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீதுகள் இருக்கிறது என்றால் இந்த ஹதீதுகளுக்காக வேண்டி இமாம்கள் பட்டிருக்கும் கஷ்டம் சாதாரண கஷ்டம் அல்ல. அலி இப்னு ஹசன் இப்னு ஷகீக் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க அல் ஜாமி லி அஹ்லாக் ராவி வ ஆதாபி சாமி என்ற ஒரு கிதாபில் எழுதுறாங்க. ஒரு நாள் பாருங்க, நானும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தோம். பள்ளிக்கு வந்ததன் பின்னால நாங்க 2 பேரும் பள்ளியில தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியாக நினைச்சோம், பள்ளியை விட்டு போவோம் அன்னு நினைக்கும் போது என்னிடத்துல அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா சொன்னவங்க ஒரு ஹதீஸ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ பத்தி பேசினாங்களாம். உடனே சொன்னாங்க, இவங்க சொல்றாங்க, அவர் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த நான் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன், திரும்ப அவர் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த நான் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன். நாம் அன்று இரவு இஷாவில் ஹதீஸ் பேச ஆரம்பித்தோம். பேசி நாம் அறியாமலே ஒருவர் உள்ளே வருகிறார். யார் தெரியுமா? சுபஹுடைய பாங்கை சொல்ல முஅத்தின் உள்ளே வருகிறார். ஹதீதுகளை பேசுவதற்காக நேரம் அறியாமல் காலம் அறியாமல் இஷாவில் ஆரம்பித்த அறிஞர்கள் 2 பேர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சுபஹு வரை ஹதீஸை பேசினோம். 8:30 ஆயிட்டா பயானு என்ன இன்னைக்கு 8:30 ஆயிட்டுன்றுவாங்க. நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஹதீஸ உங்களுக்கு 8:30 வரைக்கும் கேட்டுக்கொண்டு கேளாது, பேசவும் மேலாது எனக்கு இல்லையா? எங்களுக்கு டைம் ஹதீஸ கேட்கிறதற்கே அவ்வளவு நேரம் எங்களால ஒதுக்க முடியாது என்றால் இஷாவில் ஆரம்பித்த அறிஞர்கள் சுபஹு வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ பேசுறாங்கண்டா இந்த ஹதீதுக்காக வேண்டி அவங்க எவ்வளோ தியாகம் பட்டிருப்பாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக சொல்லணும் என்று கிதாபுகள் எழுதும் போது யார தெரியுமா சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? பள்ளியில உட்கார்ந்து ஸலவாத்து மஜ்லிஸ் ஓதினாங்கல்ல அவங்களையா? நீங்க ஹதீஸ் கிதாபுகள்ல தேடி பாருங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து ஓதணும் என்று சொன்னால் அதுல தலைப்புல எடுத்து ஹதீஸ கொண்டு வரது யார பத்தி தெரியுமா? ஹதீஸ் கலை வல்லுநர்களை பத்தி தான் கொண்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? ஹதீஸை எழுதும் ஹதீஸை அறிவிக்கும் அறிவிப்பாளர்கள் தான் உலகத்தில் அதிகமாக ஸலவாத்து சொல்லுவாங்களாம். இன்னைக்கு நாம சில இடங்கள்ல பயானுகளை கேட்கும் போது புகாரி இமாம் 7000 ஹதீஸ புகாரியில் எழுதினாங்க. ஒரு இடத்துல கூட கால நபி கால ரசூல்னு சொல்லல, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7000 ஹதீஸை எழுதியிருந்தாலும் 7000 ஸலவாத்துகளை புகாரி இமாம் புகாரியில் எழுதுவாங்க. ஆனா இந்த காலத்துல அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு பயானுகளிலே கூட எப்படின்னா நபி சொன்னார், நபி காட்டி தந்தார். எவ்வளவு மரியாதை குறைவு தெரியுமா? ஒன்னு நல்லா விளங்கிக்கோங்க, நான் இன்று ஒரு பயானை பேசுகிறேன் என்றால் அல்லாஹ் என்ற வாயால எத்தனை தடவை ஸலவாத்தை வர வைக்கிறான் தெரியுமா? கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களோட வாயில எத்தனை தடவை ஸலவாத் அல்லாஹ் வர வைக்கிறான் தெரியுமா? எதனால வர வைக்கிறான்? ஸலவாத்தை சொன்னாதான் ஸலவாத்து வரும். புகாரி இமாமோ முஸ்லிம் இமாமோ திர்மிதி இமாமோ 10,000 ஹதீதுகளை எழுதினாலும் அத்தனை ஹதீதுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்லித்தான் எழுதுவாங்க. அல்லது மேல எழுதி போட்டு நம்ம கீழால மேல் வரையில ஒரு சப்ஜெக்ட் எழுதி போட்டு
கீழ் வரியில எழுதுறேன்னா என்ன செய்வாங்க, ஒரு மாக்க போடுவாங்க, மேல வைக்கிறதே தான் கீழ. சிலவங்க தமிழ் புஸ்தகங்கள் எழுதுவாங்க, நபி சல் கூறினார், நபி சல் கூறினார் எழுதுவாங்க. ஏன்னா அந்த சல்ல அப்படியே பிரக்கெட் பண்ணுவாங்க. இப்ப அதை முட்டுட்டாங்க, நபி கூறினார் வேலையை முடிச்சிருவோம் இல்லையா? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னால் எழுதினவனுக்கும் நன்மை, அதை வாசிக்கிறவரும் ஸலவாத்தை சொல்லும் போது அவருக்கும் நன்மை கிடைக்கிறது. அதனால உலகத்தில் இந்த ஹதீஸுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட அறிஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் அவர்கள் பட்ட கஷ்டம்தான் எங்களுடைய கைகளிலே இந்த ஹதீதுகளாக காணப்படுகிறது. வரலாற்றில் பார்க்கிறோம், இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில் எழுதுறாங்க. அவர்கள் சொல்றாங்க, நான் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை நான் 3 நாள் தேடித் திரிந்தேன். 3 நாள் தேடித் திரிந்தேன். எதுக்குங்க? சயீத் இப்னுல் முஸய்யப கண்ணீங்களா, சயீத் இப்னுல் முஸய்யப கண்ணீங்களா ரலியல்லாஹு தஆலா. சயீத் இப்னுல் முஸய்யப் ஒரு தாபி, அவரை கண்ணீங்களான்னு 3 நாள் ஒரு மனுஷனை சொல்லுவோம்ல, 3 நாளா உத்தர தேடுறேன். எதுக்குங்க? இல்ல ஏதோ சாமன் ஒன்று தரல, கடையில சைனால இருந்து கொண்டு வந்து இறக்கின சாமன இன்னும் தரல, 3 நாளா தேடிக்கொண்டு இருக்கிறேன்னா 2வது நாள்ல பதுவா செய்ய ஆரம்பிப்பான் இல்லையா? அட என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு, சாமனை ஏண்டா தரல? இது சைனால இருந்து கொண்டு வந்த சாமனை தேடல, கடையில ஸ்டொக்க கூட்டணும்ன்றதுக்காக வேண்டி சாமனை தேடல. சொல்றாங்க, நான் 3 நாள் தேடி திரிந்தது என்ன தெரியுமா? அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ படிக்கிறதுக்கு, ஒரு ஹதீஸ படிப்பதற்காக நான் 3 நாள் அவர்களை தேடி திரிந்தேன் என்று இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவாங்க. அதனால உலகத்தில் இப்படி பல தியாகங்கள், பல கஷ்டங்களை பின்னால் தான் இந்த ஹதீதுகள் நம் கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. அதுல சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் சுப்ஹானல்லாஹ் பசியில இருந்திருக்கிறார், ஹதீஸ தேடி போய் பசியில இருந்திருக்கிறார். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நான் 2 மாசம் ஒரு ஊர்ல போய் தங்கி இருந்தேன், ஹதீஸ தேடி நான் போய் தங்கி இருக்கிறேன். என் உணவில் எனக்கு தொட்டு தின்பதற்கு ஒரு கறி இல்லை என்றுவாங்க. காய்ந்த உணவுகளை நான் 2 மாதம் உணவாக உட்கொண்டிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்காக வேண்டி. அதுல சொல்லுவாங்க, முஹம்மது இப்னு தாஹிர் அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க சொல்லுவாங்க, நான் மக்காவிலையும் ஈராக்கிலையும் ஹதீஸ தேடி திரிந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தேடி சுத்தி திரிந்தேன். சில கட்டங்களிலே என்னுடைய உடம்பு சூடு அதிகரித்து, மக்காவில் ஒரு தடவை, ஈராக்கில் ஒரு தடவை என் உடம்புட சூடு அதிகரித்து நான் சிறுநீர் கழித்தேன், ரத்தம் தான் வெளியே வந்தது என்று சொன்னார்கள். நான் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வெளியாகவில்லை, ரத்தம் வெளியானது. அவ்வளவு உடம்புல சூடு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையான ஒதுங்கள். அவங்க ஹதீதுக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள், இமாம்கள். அதில் ஒரு பெரிய தியாகிதான் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் 124 வருஷம், 124 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு ஒரு இந்த ஜாவியாவுல ஷமாயிலு திர்மிதியை நாங்க வாசிக்கிறோம் என்றால், இந்த திர்மிதி என்ற கிதாப எத்தனை கிதாபுகள், எத்தனை இமாம்கள், எத்தனை ஹுலஃபாக்கள் இந்த இடத்துல வாசித்தாலும், எத்தனை உலமாக்கள் வாசித்தாலும், இதனுடைய முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? திர்மிதி இமாம் ரஹிமஹுல்லாவே தான். திர்மிதி இமாம் இருக்கிறாங்கல்ல, ஜாமி உத் திர்மிதி என்ற ஒரு கிதாப் எழுதினாங்க. ஜாமி உத் திர்மிதி என்ற ஒரு கிதாப் எழுதினாங்க. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஜாமி உத் திர்மிதி ஒரு வீட்டில் இருந்தால் பேசும் ஒரு நபி வீட்டில் இருப்பதை போல சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, ஒரு நபி, ஒரு ரசூல் இருக்கிறாங்கல்ல, ஒரு நபி வீட்டில் இருந்து அந்த வீட்டை வழிகாட்டுறது போல இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க.
சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த தியாகத்துடைய வெளிப்பாடுகள் தான் இந்த கிதாபுகள். எனவே நாம் படிக்கக்கூடிய இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா இந்த கிதாபு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி மட்டுமே தான் எழுதி இருக்கிறார். இந்த கிதாபை நீங்க எடுத்து பாருங்க. சென்ற வருடம் நாம் இந்த கிதாபை இந்த ஜாவியால இருந்து கொடுத்தோம். நிறைய பேர்கள் பிரயோஜனம் கண்டா. இந்த கிதாபை நிறைய பேர் எடுத்துக்கொண்டு போனா, எடுத்துக்கொண்டு வைத்து பரக்கத்தை சரி வச்சு கொள்வோம் அன்னு நிறைய பேர் எடுத்துட்டு போனா இல்லையா? உண்மையிலே நான் சொல்றேன், உலமாக்கள்ட்ட இந்த கிதாபை காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத வேற ஒருவருடைய ஒரு செய்தி இதுல பார்க்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. தொழுகிறது எப்படி, நோன்பு பிடிக்கிறது எப்படி, ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி மட்டுமே தான் இருக்கும், வேற ஒன்றுமே இல்லைங்க. உலகத்தில இந்த திருமிதி மாவுக்கு வந்த இந்த யோசனை போல நான் நினைக்கிறேன் வேறொத்தருக்கு வந்திருக்குதான்னு தெரியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழுங்க, அதுல பஞ்சம் காட்டாதீங்க, அதுல வாய பஞ்சம் வைக்க வேணாம், சந்தோஷமாக புகழுங்க. நீங்கள் புகழ்ந்தால் நீங்க புகழ தேட தேவையில்லை, நீங்கள் புகழப்படுவீர்கள், நீங்கள் புகழப்படுவீர்கள். அதனாலதான் இந்த மஜ்லிஸுகளுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு காலம் தோத்து போறதில்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ உங்களோட வீடுகள்ல ஓங்க வைக்கணும் என்று யாரு மஜ்லிஸ் வைக்கிறாங்களோ, ஓதுறாங்களோ, மௌலிதுடைய மஜ்லிஸுகள்ல வீடுகள்ல ஏற்றாங்களோ, பணத்தை செலவழிக்கிறாங்களோ, அந்த மனிதர்கள் துனியாவிலும் ஆகிராவிலும் புகழப்படுவார்கள். நான் நினைக்கிறேன் மாம் ஹசனுல் பஸரி என்று நினைக்கிறேன் ரஹிமஹுல்லாஹ், அவங்க சொல்றாங்க இந்த காலத்துல எல்லாம் மௌலித் ஓதோனுமா தேவையில்லையாண்டு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழோனுமா தேவையில்லையாண்டே மனிதன் வாதம் பண்ணி கொண்டிருக்கிறான். மாம் ஹசனுல் பஸரி எவ்வளவு பெரிய அறிஞர், தாபிஈ, எவ்வளவு சஹாபிகளை கண்ணால கண்டவர், சஹாபிகளை நிறைய பேர் கண்ணால கண்டிக்கிறார். தாபிகள்ல சிறந்தவர் யார்? தாபி என்ன, சஹாபிகளை கண்டவர்கள் சிறந்தவர்கள் யார்? பசராவை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க யாருதான், ஹசனுல் பஸரி தான் சொல்லுவாங்க ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் உஹது மலையளவு தங்கம் இருந்தாலும் அதை ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுக்கு நான் செலவழிப்பேன். எவ்வளோ? என்னிடத்துல உஹது மலையளவு தங்கம், லௌகான லீ மிஸ்லு ஜபலி உஹதின் ரஹபன், என்னிடத்தில் உஹது மலையளவு தங்கம் இருந்தாலும் அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்காக நான் செலவழிப்பேன். இதோட ஒரு பெரிய வார்த்தையை பார்க்க முடியுமா? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் ஓங்கணும், அந்த புகழ் பேசப்படணும் என்பதற்காக வேண்டி நடைபெறக்கூடிய மஜ்லிஸுகள் தான் இந்த மஜ்லிஸுகள். ஷமாயில் திருமிதியை நீங்க எடுத்துக்கோங்க, 124 வருஷம் இந்த ஜாவியால நடக்கிறேன்டா. நிறைய பேர்கள் எங்கட இந்த நியத்தை வச்சுக்கோங்க, எங்கட இந்த நியத்தை சேர்த்துக்கோங்க, ஆசையோட செய்கிறார். பிள்ளைகள் சுபகுக்கு பின்னால துமுசவாயாவுல சுபகுக்கு பின்னால ஹரீரி மௌலித் ஓதுறாங்க. காலையில இந்த நேரத்துல ஷமாயிலு திருமிதி வாசிக்கப்படுகிறது. அசருக்கு பின்னால சுபான மௌலித் ஓதுறாங்க. மகரிபுக்கு பின்னால பருசஞ்சி மௌலித் ஓதுறாங்க. இந்த ஜாவியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை கொண்டே முழு நாளும் நிரப்பமாக இருக்குது. நேத்து ஒருத்தர் தொடர்பு கொண்டார், ஹஜ்ரத் அசரு போற பிள்ளைகள் மௌலித் ஓதுறாங்க தானே, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போமே அப்படி என்ன. நான் சொன்ன அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு விளங்கி இல்லை எனக்கு. ஏன்னா காலையில மதியம் இது திரும்ப இரவுல எல்லாம் நீயத்துன்னு கொடுத்து எதை கொடுக்குறேன்னு விளங்கி. நான் உஸ்தாத் மாட்ட கேட்டேன், எதை கொடுக்கறது இப்ப? ஏன்னா இன்னமுமே மக்கள் ஆர்வமாக ஆசையாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய புகழ ஓதுறவங்களுக்கு நான் எவ்வளவு ஆச்சும் கொடுப்போமே, ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுப்போமே, ஒரு நீயத்தை கொடுப்போமே என்று அவ்வளவு ஆசையா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அப்படி செய்கிறவர்கள் அனுபவத்தில் அவர்கள் காணக்கூடிய பரக்கத்து தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்
உலகத்தில் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ இப்படி ஓங்க வச்சு கொண்டேதான் இருப்பான். நபிய நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட புகழை நாங்க உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உயரத்துலதான் இருக்குது, உலகத்துல யாரும் அதை தாழ்த்த முடியாது. எனவே அப்படியான ஒரு மஜ்லிஸ்ல தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய நாள் பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை பார்த்தோம். இன்றைய நாள் திருமிதி இமாமை, ஹதீது கலையில் திருமிதி இமாம் யார் என்பதையும் திருமிதி இமாமை பற்றியும் நாங்க படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்துதான் சொல்லுவோம்ல மெயின் சப்ஜெக்டுக்குள்ள போக போறோம் இன்ஷா அல்லாஹ். பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய படைகோலம், அவர்கள் இருந்த விதம், அவர்களுடைய முடி என்ன, முகம் என்ன, கழுத்தென்ன, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை திருமிதி இமாம் எழுதி வைத்த ஹதீதுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளிலிருந்து பெருமானாரின் அழகை பார்க்க போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க போகிறோம். அல்லாஹு தஆலா துனியாவில் கேட்கும் பாக்கியத்தை தந்த நமக்கு மறுமையில் அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துனியாவை விட்டும் நாம் பிரிவதற்கு முன்னால் பல தடவைகள் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கள் கபரிலே தரிசனமாக்கப்பட்ட இவர்கள் யார் என்று மலக்குகள் கேள்வி கேட்கும் போது நாம் கனவில் கண்ட அதே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இவர்கள் தான் எங்கள் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தைரியமாக பதில் சொல்லும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நாம் வாழும் காலமெல்லாம் எங்களுடைய நாவுகளை, எங்களுடைய உடலை, எங்களிடத்தில் இருக்கும் பணங்கள், பொருள்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழுக்காக வேண்டி செலவிடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். சலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். اللهم صل وسلم وبارك وبارك على رسولك سيدنا صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. آمين 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 إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين وأفضل الصلاة وأفضل التسليم على سيدنا محمد خاتم الأنبياء والمرسلين آمين وعلى آله وصحبه أجمعين آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلوات الله بكم تعس العادي حيران كمالي مرنا مع الكرم للشيخ محمد
وأمتنا بعد زيارته وبجاه رسول الله الذي دعوى فاسي صلوات الله بكل فن تغشى الهادي خير الأمم فاسي دوام بها سبحانك اللهم وتحية بها السلام.